இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 18வது அதிகாரமானது யோசுவா எஞ்சி இருந்த இன்னும் 7 குலத்தாரை அழைத்து, நீங்களும் போய் நிலப்பகுதியில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து அந்த நாடு முழுவதையும் 7 பகுதிகளாக பங்கிட்டு வரைபடம் போட்டு அந்த இதை எடுத்துட்டு வாங்க. நான் அதை சீட்டு போட்டு உங்களுக்கு எது உங்களுக்கு உரியது என்பதை ஒவ்வொரு குலத்திற்கு நான் கொடுப்பேன். எவ்வளவு காலம் இப்படியே நான் உட்கார்ந்துருப்பீங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் போய் நாடு முழுவதும் சுற்றி பார்த்துட்டு சீட்டை எழுதி 7 பகுதிகளாக பிரித்து கொண்டு வந்து யோசுவாவிடம் கொடுக்குறாங்க. அவர் சீட்டு போட்டு முதல் பகுதியை பெஞ்சமனுக்கு அவருடைய குலத்தாருக்கும் கொடுக்கிறார். அந்த கொடுக்கக்கூடிய பகுதிகளும் இங்கு விவரமாக எடுத்து வைக்கப்படுகிறது. இவ்வாறு யோசுவா அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களுடைய பகுதிகளையும் உடைமைகளையும் சொத்துகளையும் உரியதாக்கக்கூடிய அந்த நிகழ்வை தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல எண்ண ஓட்டத்தோடு அந்த எருசலேம், அதாவது இன்னும் இங்கே இந்த இதில் பார்ப்போம், எருசலேம் அந்த நகரமும் இதோ இந்த பென்யமீன் குலத்தாருக்கு கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த நல்ல எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். இஸ்ரேல் மக்களினுடைய கூட்டமைப்பினர் முழுவதும் சீலோவாவில் ஒன்று கூடி அங்கு சந்திப்பு கூடாரத்தை அமைத்தனர். ஏற்கனவே அவர்கள் நிலத்தை கைப்பற்றியிருந்தனர். இஸ்ரேல் மக்களுள் 7 குலங்களுக்கு இன்னும் அவர்களுடைய உரிமை சொத்து பிரித்து தரப்படவில்லை. இஸ்ரேல் மக்களிடம் யோசுவா, உங்கள் மூதாதையனுடைய கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் அந்த நாட்டை பெற்றுக்கொள்ளாமல் எவ்வளவு காலம் வாழ விரும்புவீர்கள்? குலத்திற்கு 3 பேராக தேர்ந்தெடுங்கள். அவர்களை நான் அனுப்ப அவர்கள் புறப்பட்டு நாடெங்கும் சுற்றி சென்று அவரவர் உரிமை சொத்து இன்னதென்று வரைந்து என்னிடம் கொண்டு வருவார்கள். அவர்கள் நாட்டை 7 பிரிவுகளாக பிரிப்பார்கள். யூதா குலத்தார் தெற்கில் தம் எல்லையில் தங்கியிருப்பர். யோசேப்பின் வீட்டாரோ வடக்கில் அதன் எல்லையில் தொடர்ந்து தங்கியிருப்பர். நீங்கள் நிலத்தை 7 பிரிவுகளாக வரைந்து என்னிடம் கொண்டு வருவீர்கள். நான் இங்கு உங்களுக்கு கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் திருவுளச்சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவில் பங்கு இல்லை, ஏனெனில் அவர்களுக்கு குருத்துவ பணி புரிவதே அவர்கள் உரிமை சொத்து ஆகும் என்றார். ஆண்டவரின் ஊழியர் மோசே அவர்களுக்கு கொடுத்தபடி காத்து, ரூபன், மனாசேயினுடைய அரைக்குளம் ஆகிய குளங்கள் தங்களுடைய உரிமை சொத்தினை யோர்தானுக்கு அப்பால் கிழக்கில் பெற்றிருந்தன. அவ்வாறே அம்மனிதர்கள் புறப்பட்டு சென்றார்கள். நிலத்தை வரையறுக்க சென்றவர்களுக்கு யோசுவா கட்டளையிட்டு கூறியது, சென்று நிலத்தை சுற்றி பார்த்து வரைந்து கொண்டு வாருங்கள். நான் உங்களுக்கு ஆண்டவர் முன்னிலையில் சிலோவாவினுடைய திருவுளச்சீட்டு போடுவேன். அம்மனிதர்கள் சென்று நிலத்தை சுற்றி பார்த்தார்கள். நகர்களினுடைய பட்டியலை எழுதி தொகுதிகளாக புத்தகத்தில் குறித்தார்கள். சிலோவாவில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் திரும்பி வந்தார்கள். யோசுவா சிலோவாவில் ஆண்டவர் முன்னிலையில் அவர்களுக்கு திருவுளச்சீட்டு போட்டார். அங்கே யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களுடைய பிரிவுகளின் படி நிலத்தை பங்கிட்டார். முதல் சீட்டு பென்யமீன் குலத்திற்கு அவர்கள் குடும்பத்தின்படி விழுந்தது. அவர்களது எல்லை யூதா மக்களுக்கும் யோசேப்பின் மக்களுக்கும் இடையில் அமைந்தது. அவர்களது எல்லை வடக்கு பகுதியில் யோர்தானிலிருந்து தொடங்கிய பின்னர் எரிகோவில் வடசரிவில் ஏறி பிறகு மேற்கின் மலைப்பக்கம் சென்று பெர்சவேன் பாலை நிலத்தில் முடிவடைகிறது. மீண்டும் அந்த எல்லை அங்கிருந்து தெற்கு பக்கமாக பெத்தேல் என்னும் லூசின் சரிவை நோக்கி சென்று அதனை கடக்கின்றது. பின்னர் அந்த எல்லை கீழ் பெத்கோரோனுக்கு தெற்கே மலை மீது உள்ள அதரோத்து அதாரை நோக்கி செல்கிறது. பின்பு அந்த எல்லை மேற்கு முகமாக திரும்பி அங்குள்ள மலைக்கு தெற்காக பெத்கோரோனுக்கு எதிராக யூதா மக்களுக்குரிய கிரியத்து எயாரீம் எனப்படும் கிரியத்து பாகாலில் முடிவடைகிறது. இதுவே மேற்கு எல்லையாகும். அதன் தென் எல்லை கிரியத்து எயாரின் எல்லை புறத்தில் தொடங்கி மேற்காக சென்று பிறகு நெப்துவாகு நீர்நிலைக்கு வரை போகின்றது. மேலும் அந்த எல்லை ரபாயும் பள்ளத்தாக்கின் வடகோடியில் உள்ள பென்னின்னோம் பள்ளத்தாக்கை நோக்கி நிற்கும் மலை வரை செல்கிறது. பின்னர் அது
எபூசியனுடைய மலை சரிவுக்கு தெற்கேயுள்ள இன்னும் பள்ளத்தாக்கை நோக்கி ஏன்ரோகேல் பக்கமாக இறங்குகிறது. பிறகு அது வடப்பக்கம் திரும்பி என் செமசு வரை சென்று அதுமிம் மேட்டுக்கு எதிரில் உள்ள கெலிலோத்து பக்கம் திரும்பி ரூபனின் மகன் யோசுவாவின் கல் பக்கம் செல்கிறது. பிறகு அது வடக்கே மலச்சரிவில் அரபாவின் எதிராக சென்று அரபாவில் இறங்குகிறது. பிறகு அது பெத்தோகிலாவின் வடசரிவை கடந்து உப்பு கடலில் வடக்கு வளைவில் யோர்தானினுடைய தென்பகுதியில் முடிவடைகிறது. இதுவே தென் எல்லை. கிழக்கே யோர்தான் 6 எல்லையாக அமைந்துள்ளது. இது பென்யமின் மக்களின் குடும்பங்களுக்கு கிடைத்த சுற்றிலும் எல்லையிடப்பட்ட உரிமை சொத்து ஆகும். பெஞ்சமின் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி உடைமையான நகர்கள் ஆவன: எரிகோ, பெத்கிலா, ஏமக்கசீசு, பெத்ராபா, செமாராயிம், பெத்தேல், அவிம், பாரா, ஒபிரா, கெப்ரமோனி, ஒப்னி, கெபா ஆகிய 12 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் ஆகும். கிபயோன், ராமா, பெயரோத்து, மிஸ்பே, கிபிரா, மோசா, ரக்கேம், இரிப்பையேல், தரலா, சேலா, எலேபு, எருசலேம் என்னும் எபுசு, கிபயாத்து, கிரியத்து ஆகிய 14 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் ஆகும். இவை பென்யமின் மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களின்படி கிடைத்த உடைமை ஆகும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.